அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா லக்ன யோகர் அவயோகர் அப்படின்றத தாண்டி ஒரு கிரகம் எந்த ஒரு நிலையிலும் யோகத்தையும் செய்யும், எந்த ஒரு நிலையிலும் அவயோகத்தையும் செய்யும். அந்த வகையின் அடிப்படையில சனி பகவான் ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் லக்னத்திற்கு பலன் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2 ஆதிபத்திய வீடுகள் அவருடைய வீடு. அந்த வகையில மகரம் அவருடைய வீடு, சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் மற்றும் கும்பம். இந்த 2 வீடுகள்ல அவர் ஆட்சி பெற்ற நிலையில வருவார். உங்க ஜாதகத்துல இந்த 2 இடத்துல இருந்தாருன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுபோல ஒவ்வொரு கிரகத்திற்கும் உச்சம் என்ற ஒரு மிக முக்கியமான அதீத ஸ்தான பலத்தை பெறக்கூடிய வீடு உண்டு. அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாத்திலே உச்சம் பெற்ற நிலையில இருப்பார். இது உச்சம். அதுபோல் சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டங்களுக்கு பெயர்ச்சி அடையக்கூடியவர் என்பதனால் துலாத்திலே உதாரணத்திற்கு 2.5 வருடம் சஞ்சாரம் பண்ணுவார். யாரு துலாம் லக்னமா தான் பிறக்கும்னு அவசியம் இல்லை. 12 லக்னத்துல எந்த லக்னத்துல நீங்க ஒரு 2.5 வருடம் பிறந்தாலும் சனி பகவான் இந்த இடத்துல உச்சம் பெற்று இருப்பார். அதுபோல் மகரத்தில் 2.5 வருடங்கள், கும்பத்தில் 2.5 வருடங்கள் இருப்பார். அப்ப கண்டினியூவா ஒரு 5 வருடம், 30 வருடத்திற்கு ஒரு முறை 5 வருடம் பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த 2 வீட்டுல ஆட்சி பெற்று இருப்பார். இதுதான் ஆட்சி உச்சம் பெற்ற நிலை. இப்படி உங்க ஜாதகத்துல இருக்கிறாருன்னா இந்த 2 வீட்டில் இருந்தா ஆட்சி, இந்த வீட்டுல இருந்தா உச்சம். இந்த ஆட்சி உச்சம் அப்படின்றது ஒரு கிரகத்தினுடைய ஸ்தான பலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தான நிலை. ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றுவிட்டால் தன் காரகத்தின் மூலியமாக ஆதிபத்தியத்தை செய்வதற்கு அந்த கிரகம் முழு தகுதியை பெற்று விடுகிறது. இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலயும் யோக அவயோக நிலையே கிடையாது. என்ன கிட்டத்தட்ட 30 வருடங்கள்ல 7.5 வருடம் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலை இருக்கும். ஆட்சி உச்சம் என்பது அந்த கிரகம் தன் காரகத்தின் மூலியமாக ஆதிபத்தியத்தை செய்வதற்கு உறுதியான கிரகம். அந்த வகையில சனியினுடைய காரகங்கள் இயல்பு காரகம் ஆயுளை காரகமாக கொண்டுள்ளது. அடுத்தது கர்மக்காரகர். கர்மம்னா தொழிலை எடுத்துக்கொள்ளும், தொழில் கர்மத்தை குறிக்கக்கூடிய காரகம். ஆயுள் தொழிலை குறிக்கிற 2 முக்கிய காரகங்கள் சனி பகவான்கிட்ட உண்டு. ஆயுள் இருந்தால்தான் மனிதன் அது யோகமா வாழ்ந்தாலும் சரி அவயோகமா வாழ்ந்தாலும் சரி ரொம்ப காலத்திற்கு இருக்க முடியும். அதுபோல் தொழில் ஜீவனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா முக்கியம். பிறர் ஜீவனத்தில் தொழில் வேலை செஞ்சாலும் சரி, சுயமாக தொழில் செஞ்சாலும் சரி சனி பகவான் ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா ஜாதகங்களுக்குமே சனி பகவான் முக்கியம். காரகங்கள்னு எடுத்துக்கிட்டா தடை மந்தன் சனி பகவான். ஏன்னா சூரிய குடும்பத்துல சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் சனி இருந்து அந்த சனியினுடைய ஒளியை பூமி பெறுவதில் சிரமம். அதனால ஒளி அளவின் அடிப்படையில சனி பகவான் இருள் கிரகம், மந்த கிரகம், தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இதுல மாற்றமே கிடையாது. சனி பகவான் என்பது முழு இருள் கிரகம் தான். அது தடையையும் தாமதத்தையும் ரொம்ப பொறுமையாத்தான் பலன் தரக்கூடிய கிரகம். அப்ப உங்க ஜாதகத்துல இந்த 3 இடங்கள்ல இருந்துச்சுன்னா வலுவாக தடையை செய்ய போகிறார், அது உறுதி. இது முழுவதுமான சனி பகவானின் நிலை. எப்பொழுதுமே சுய ஜாதகங்களில் ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் தான். வேற எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3 இடங்கள்ல உங்க ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் தனித்து இருக்க கூடாது. இந்த சனி பகவான் தனித்து இருந்தால் பிரச்சனை. இந்த சனி பகவானோடு ஆட்சி உச்சம் பார்த்தாச்சு. தனித்து சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது எப்பொழுதுமே கஷ்டம். வாழ்க்கையில ஆதிபத்தியத்தை ரொம்ப சிரமப்படுத்தும். அதை எந்தெந்த ஆதிபத்தியம் பார்த்துடலாம். அதுபோல் எப்பொழுதுமே சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கிறார்னா லக்னத்திற்கு தகுந்தார் போல குரு தொடர்பு, சுக்கிர தொடர்பு அல்லது புதன், இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பை கண்டிப்பாக பெற்றே இருக்க வேண்டும். ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறார், உச்சம் பெற்ற சனி பகவான் இந்த 3 கிரக தொடர்பை பெற்றிருக்கணும். ஆனா எப்பொழுதுமே ஜாதகருக்கு ரொம்ப சிரமப்படுத்தி ரொம்ப காலதாமதமாகத்தான் பலன் செய்யும். சனி பகவான் உறுதியா பலன் செய்யக்கூடியவர். ஒருவேளை இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா அந்த ஆதிபத்தியம் லேட் ஆகும். அதை பார்த்துடலாம். அந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு பெற்றிருந்தா மட்டும்தான் இந்த சனி யோகம். தனித்து இருந்தா ஒருபொழுதும் யோகமே கிடையாது. ஜாதகரை அந்த ஆதிபத்தியத்தில் தனியா அழ வைப்பார். தனிப்பட்ட முறையில் ஜாதகர் பலனின்றி அழுவார். அப்போ இந்த 3 கிரக தொடர்போட தான் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றா இருக்கணும். பலன் எப்படி இருக்கும் பார்த்தலாம். கண்டிப்பா இது மேண்டேஜ். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா குரு தொடர்பை பெற்றே இருக்க வேண்டும், அல்லது சுக்கிர தொடர்பு. குரு சுக்கிர தொடர்புகளை மேஷ லக்னத்திற்கு பெற்று இருக்கணும். பார்த்தலாம். இப்ப மேஷ லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கிற சனி பகவான் உச்ச நிலையில இருக்கிற லக்னத்திற்கு 10க்கு அதிபதி. மேஷ லக்னத்திற்கு சனி உச்சத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல உச்சமாவார். இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா திருமணம் ரொம்ப தாமதமாகும்.
30 வயதுக்குள்ள திருமணம் பண்ணாருன்னா மறு திருமணங்கள் நடக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள் செட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். இப்படி சனி பகவான் தனித்து வலுத்து இருக்கிறாருன்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தனித்து வலுக்கிறாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த சனி பகவானோடு மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் முதன்மையா தொடர்புல இருந்துச்சுன்னா காலதாமதம் ஆகும். ரொம்ப லேட்டா திருமணம் நடக்கும். ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்கவே மாட்டார்கள், ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இந்த குரு சுக்கிர தொடர்போட இருக்கும்பொழுது உறுதியாக நிலைத்த துணைவர்கள் திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தொடர்புல இருந்தா, தொடர்புலே இல்லைன்னா பிரச்சனை தான், எப்பயுமே பிரச்சனை. ஜாதகர் எத்தனை செல்வங்களை பெற்றாலும் துணைவரால் மகிழ்ச்சி இருக்காது, நண்பரால் மகிழ்ச்சி இருக்காது. குரு சுக்கிர தொடர்போட இருந்தா மேஷ லக்னக்காரர்களுக்கு யோகம், நல்ல பலன் உண்டு. சனி தாமதமா தான் கொடுப்பார். 30 வயசுக்கு மேல அல்லது 29க்கு மேல திருமணம் நடக்கும். ஆனா நல்ல வாழ்க்கை துணைவை, நல்ல அமைவுகளை இந்த விதியில கொடுப்பார். தனித்து வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா சிரமத்தை கொடுத்தோம். அதே போல் 10ஆம் இடம் ஜீவன பாவம், ஜாதகர் தொழில் செய்வதில் ஆரம்ப காலங்களில் தடை இருக்கும். இந்த 2 சுபருடைய தொடர்புல இருந்தாருன்னா ஜாதகருக்கு நிலத்துக்கு அடியில, சனியினுடைய தொழில் அப்படின்னு பாத்துக்கிட்டா நிலத்துக்கு அடியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களும் சனி பகவானுக்கு தான். தங்கத்தை தவிர, தங்கம் குருவனுடைய கட்டுப்பாட்டில், தங்கத்தை தவிர அடுத்து அத்தனையும் சனி பகவான், இயந்திரங்கள் அத்தனையும் சனி பகவான். ரொம்ப ஒரு சகித்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள், சகித்து கொண்டு வாசனையற்ற நறுமணம் இல்லாத ஒரு இடத்துல நறுமணம் இல்லை, அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கணும். ஒரு குப்பை ரீசைக்கிளிங் ப்ராசஸ்ல இருந்து அல்லது ஆல்கஹால் விஷயங்கள் இருக்கட்டும், பருக முடியாத திரவியங்கள்லாம் சனி வச்சிருக்கு. அப்ப சனி பகவானுடைய இண்டஸ்ட்ரி உறுதியாக அழிக்க முடியாத பல உறுதியான இண்டஸ்ட்ரி. அது போல கமிஷன் வர்றது யோகமா இருக்கும். மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கு. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஸ்தான பலன்னா தாமதமா தொழில் அமையும். ஆனா நிலைத்த தொழில், உறுதியான தொழில், தொழிலுக்காக ஜாதகர் எதையும் செய்வார். உதயத்துல லாபத்துல சனி பகவான் இருக்கிறார், மேஷ லக்னத்திற்கு ஆட்சி பெற்று இருக்கிறார். கண்டிப்பா இந்த இடத்துலயும் திருமண குடும்பத்தை தாமதப்படுத்தும். பொதுவாக சனி பகவான் மந்த தாமதன்றதுனால குடும்பம் பொருளாதாரத்தை தாமதப்படுத்தும். நிறைய பணம் சம்பாதிப்பதுல ஆரம்பத்துல சிரமங்கள் இருக்கும், பிற்பகுதியில தான். எப்பொழுதுமே சனி பகவான் தனித்து இருந்தா யோகமே இல்லை, தனித்து இருந்தா நிறைய சிரமம், அந்த ஆதிபத்தியம் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப போராடி ஜாதகரை கஷ்டப்படுத்தும். 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலினால் ஆரம்பத்துல குறைந்த லாபத்தை கொடுப்பார், பிற்பகுதியில அதிக லாபங்களை கொடுத்து கொண்டே வருவார் மேஷ லக்னத்திற்கு. அப்ப கண்டிப்பா குரு சுக்கிர தொடர்புகளோடு தான் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு ஸ்தான பலம் தரணும். அதுபோல ரிஷப லக்னம், லக்னத்திற்கு ஒரே யோகாதிபதி தர்ம கர்மாதிபதியா வந்துடுறார். 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். ரிஷப லக்னமாவே இருந்தாலும் சரி, ஒரே யோகாதிபதியா இருந்தாலும் சரி, தடையில்லாத பாக்கியங்கள் எப்படியும் தடை பண்ணிடுவார். ஏன்னா 9ஆம் ஆதிபத்தியத்தை எடுப்பதனால் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த சனி உச்சம் பெற்று இருந்தாருன்னா காலதாமதமா தான் பலன் கிடைக்கும். அதுபோல வேலை நல்ல அமைவுகள் காலதாமதமா தான் நடக்கும். அதுபோல ஜாதகருக்கு நல்ல வேலை தொழில் உண்டு. இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றா எப்பொழுது என்றால் சுக்கிர புதனுடைய தொடர்புல இருந்தான். இந்த சுக்கிரன் புதன் என்ற 2 கிரக தொடர்புல கண்டிப்பா சனி இருந்தாலும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. இல்லை என்றால் அவர் வேலைக்கு போராட வேண்டியிருக்கும், கடன் எதிரிகளால் போராட வேண்டியிருக்கும், பாக்கியங்கள் கிடைக்கிறது கிடைக்காம இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும், ஜாதகருக்கு ரொம்ப சிரமப்படுத்தும். அது போலதான் தொழிலுமே, தொழில் வேலைகள்ல ரொம்ப சிரமப்படுத்திடும். சனி பகவான் தனித்து வலுத்தா சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தால் முற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிற்பகுதியில நல்ல வேலை தொழிலை கொடுத்து ஜாதகருக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். ஆரம்பத்துல ரொம்ப கடைநிலையில ஒரு இண்டஸ்ட்ரியில சேர்ந்திருப்பார், ஆனா பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார். அது போல ரிஷபத்துல மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்திற்கு 8, 9ஆம் அதிபதி, இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம், டிரான்ஸ்பர் இது போன்ற அமைவுகள், பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களை குறிக்கிறது இந்த 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் உங்கள் ஜாதகத்துல 5ல உச்சம் பெறார். 5ல உச்சம் பெற்றானா ஆரம்ப காலத்துல ஜாதகரால் பூர்வீகத்துல இருக்கிறது சாதகம் இல்லாம இருக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஆதாயத்தை கொடுக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு முற்பகுதி வாழ்க்கையில மனதில் மகிழ்ச்சி இருக்காது, பொருளாதாரத்தை சீர்குலைக்கும், பெரிய பெயர் புகழ் கொடுக்காது. ஆனா 30 வயதிற்கு மேற்பட்டு சிறந்த யோகத்தை கொடுக்கும். எப்பொழுது ஜாதகர் இடமாற்றத்தில் பூர்வீக இடத்தை விட்டு வெளியில் சென்றார்னா பெரும் பெயர் புகழ். எப்பொழுதுமே சனி தனித்து வலுக்க கூடாது. இங்கேயும் புதன், சுக்கிரன், குரு இந்த இடத்துல 3 கிரகங்கள்ல ஏதாவது ஒன்று மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு தொடர்புல இருந்துச்சுன்னா இடமாற்றத்திற்கு அப்புறம் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். இடமாற்றத்திற்கு அப்புறம் வாழ்க்கையிலே பெரும் யோகங்கள், குழந்தை பிறந்த பிறகு பெரும் யோகங்களை ஜாதகர் அனுபவிப்பார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி. மறுபடியும் இந்த 3 கிரகங்கள் தொடர்புல இருந்துச்சுன்னா பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல பெரும் வாழ்க்கை, புது சொத்துக்கள், புது லாபங்களை கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார் மிதுன லக்னம். நிறைய பேர் மிதுன லக்னத்திற்கும் யோகாதிபதி தான்.
9ல சனி இருக்கிறவங்க பார்த்தா முற்பகுதி வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத துன்பம். ஏன்னா பாக்கியத்தை தடை பண்ற எல்லாமே சரியான வயதுல ஒருத்தருக்கு போய்கிட்டு இருக்குன்னா ஜாதகருக்கு நடக்கவே நடக்காது. மிதுன லக்னம் தான், சனி யோகாதிபதி தான், சனி தசையே நடந்தாலும் சரி, சனியோட தொடர்பு கொண்ட தசை நடந்தால் நடக்கவே இல்லை. சனி தொடர்புல தசைனாலும் ஜாதகருக்கு பாக்கியன்ற ஒரு ஆதிபத்தியம் லேட்டா தான் கிடைக்கும். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது ஜாதகர் தந்தையினால் செய்ய முடிந்தாலே அதை செய்ய மாட்டார், அல்லது செய்யக்கூடிய திராணி இல்லாத நிலையில இருக்கும், அப்ப தாமதப்படுத்தும். அங்க குரு சுக்கிர புதன் தொடர்புல இருந்தா கண்டிப்பா நிலைத்த பாக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா வேலை லேட்டா கிடைக்கும், ஆனா பெரிய ஜாபா கிடைக்கும். தொழில் லேட்டா அமையும், பெரிய தொழிலா அமைஞ்சிடும். திருமணம் லேட்டா அமையும், நல்ல வாழ்க்கை துணைவர் கிடைப்பார். அதுக்கெல்லாம் காரணம் பாக்கியத்தில் சனி தொடர்பு கொண்டு புதன் சுக்கிர தொடர்போடு மிதுன லக்னத்துல இருக்கணும். கண்டிப்பா இந்த 3 இடங்கள்ல இருந்தா புதன் சுக்கிர குருவோட தொடர்புல இருக்கணும் அப்படின்றது விதி. அதுபோல கடக லக்னம், கடக லக்னத்திற்கெல்லாம் பொது விதியின் அடிப்படையில முழு அவயோக கிரகம் சனி பகவான். கடகத்திற்கும் அதே விதிதான். கடகத்தில் யார் ஜனனிச்சிருந்தாலும் கண்டிப்பா சனிக்கு குரு தொடர்பு கிடைச்சே ஆகணும். அடுத்து லாபாதிபத்தியம் வந்தாலும் சரி, இந்த குரு தான் முதன்மையான தொடர்பு. அடுத்ததா புதனை எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி சுக்கிரன் இங்கு சாதகம் இல்ல, திருமண வாழ்க்கை பாதிக்கும். குரு புதன் தொடர்போட கடக லக்னத்திற்கு இருக்கணும். கடக லக்னத்துல 4ஆம் இடத்துல சனி வச்சோன்னா கடக லக்னக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு வாகன சொத்தை அனுபவிச்சிருப்பார். கல்வியில ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். 4ஆம் இடத்துல உச்சம், ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, அதிக பலனை செய்யும், காரகத்தின் மூலியமா செய்யும். அப்ப ஆரம்பத்துல எஜுகேஷனை தடை போடணும், பிடிச்சதை படிக்க முடியாது, இல்ல டிராப் அவுட் ஆக செய்யும், நிறைய சிரமப்படுத்தும். அப்படியே கல்வியில சிரமப்படுத்தலைன்னா வாகனம் வீடுன்றது ஜாதகருக்கு ரொம்ப லேட் ஆயிடும், ரொம்ப காலதாமதமா கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல நிலைத்த வீடு, நிறைய பேர் எல்லாம் வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு 10 வருஷத்துல அந்த வீடே ரீசேல் பண்ற மாதிரி வந்துடும். சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, அதை அடுத்த தலைமுறைகள்லாம் அனுபவிக்கும். சனி ஒருவர் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்த செல்வங்களையும் நாம் சேர்த்த வளங்களையும் பெயர் புகழையும் கொண்டு செல்லக்கூடிய காரக கிரகம். சனி இல்லைன்னா எவராலையும் அடுத்த தலைமுறைக்கு எதையுமே கடத்த முடியாது. அந்த வகையில 4இல் சனி இருப்பவர்களுக்கு குரு புதன் தொடர்போடு இருப்பது கண்டிப்பா அவசியம். இந்த சனியோட அல்லது லக்ன திரிகோணாதிபதிகள் செவ்வாய் இருக்கலாம், செவ்வாய் இருப்பது யோகம் தான், குரு இருப்பது யோகம். ஆனா அதெல்லாம் சனி செவ்வாய் இருக்கும்போது போராடி இருக்கும். நம்ம சொல்றது அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கிறதுக்கு. குரு புதன் தொடர்புல இருக்கும் பொழுது இந்த சனி யோகம் பண்ணும். எப்ப பண்ணும்னா கண்டிப்பா சனியினுடைய காரகங்கள் அந்த பொறுமையெல்லாம் நிதானப்படுத்துறது 30 வயசுக்கு பிறகு நன்மை. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நீங்களா 7ஆம் இடம்னாலும் ஆல்ரெடி ஒரு திக்பலம்ன்ற ஒரு அமைவுள்ள ஸ்தான பலம், தாமதமா குடும்பம் உருவாகும், தாமதமா திருமணம். இந்த 7, 8 2 இடங்களுக்குமே தாமதப்படுத்தும். திருமணத்தை ரொம்ப காலதாமதமாக்கும். வரக்கூடிய பார்ட்னர் ஒரு 29 வயதுக்குள்ள திருமணம் பண்ணிட்டா பெரும் பிரச்சனை கொடுத்துரும். ஆனா இந்த குரு புதன் தொடர்போடு இருக்கும்போது காலதாமதமானாலும் நல்ல துணைவர்கள், நல்ல வாழ்க்கை துணைவர், எவ்வளவு லேட்டா திருமணம் பண்ணியிருந்தாலும் அதன் மூலியமாக மகிழ்ச்சி கிடைக்கும். துணைவரால் மகிழ்ச்சி கிடைக்கும், துணைவரால் ஆதாயம் இருக்கும். லேட் ஆகும் திருமணம், சுபகாரியங்கள் லேட் ஆகும், நண்பர்கள் லேட் ஆகும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் தான் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு இயற்கையில அவயோக கிரகம். ஆனா நல்ல வேலை கிடைக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலுக்கு சனி நல்லா இருக்கணும். வாழ்க்கை துணைவருக்கும் சனி நல்லா இருக்கணும். இப்ப இந்த 3 பாவங்கள்ல இருக்கு, ஏதேனும் ஒண்ணுல உங்க ஜாதகத்துல இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ணும், 3ஆம் இடத்துல சகாய சனி உச்சம் பெற்றிருக்குது. ஜாதகரை எப்பொழுதுமே முடிவெடுக்கிறதுக்கு குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறவர். இந்த ஜாதக அடிப்படையில சனியோடு முதன்மையா இருக்கணும். இது இருந்தா தான் நல்லது, இல்லைன்னா அந்த ஆதிபத்தியத்தை கெட்டுரும். சகோதரரோட பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தைரியம் இருக்காதே, ஒரு தைரியம் இல்லாம ஜாதகரை போட்டு குழப்பம் செய்யும். ஆனா இதே சனி பகவானை குரு தொடர்பு கொள்வது, புதன் தொடர்பு கொள்வது யோகம். குரு புதன் தொடர்பு சனிக்கு யோகம். சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு இந்த குரு புதன் தொடர்போடு சனி இருந்துச்சுன்னா சரியான நேரத்துல தன்னை தகவலித்துக் கொள்வார், சரியான நேரத்துல தன்னை அந்த இடத்துல இருந்து விலக்கிக் கொள்வார். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். இந்த சனியினால் நல்ல வாழ்க்கை துணையர் கிடைக்கும். ஆனா வாழ்க்கை துணையர் தாமதப்படுத்தும். ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தாருன்னா தாமதம் தான், கண்டிப்பா தாமதமா தான் சிம்ம லக்னத்துல இருக்கு துணைவர் கிடைக்கும். ஆனால் அந்த குரு புதன் தொடர்பை பெற்று இருக்கும் பொழுது யோகம் பெரும் அதிர்ஷ்டம். ஆதிபத்தியம் லேட்டா கிடைக்கும். நம்ம வீடியோ லென்த்தா இருக்கிறதுனால ஷார்ட்டா இருக்கணும்ன்றதுனால இன்னும் குறிக்கமா சொல்றோம். லக்னத்திற்கு நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்பு இருந்தா இந்த ஆட்சி உச்ச சனி எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை. கிரக தொடர்புல இந்த ஆட்சி உச்ச சனி அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்குது, ரொம்ப லேட் ஆக்குது, தடை பண்ணுது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். 2ஆம் இடம்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமாச்சே. லக்னத்திற்கு யோகாதிபதியா வந்துடுறார், 5, 6க்கு அதிபதி. நல்ல குடும்பத்தை கொடுக்கணும் தானே. ஆனா இந்த சனி பகவான் தனித்து இருக்கிறாருன்னா அவ்வளவு சிரமம்.
குடும்பம் உருவாகவே இது உருவாது. ஒரு 10 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஜாதகரை அவ்வளவு சிரமப்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான். இந்த 5ஆம் இடத்து சனி பகவான் பூர்வீகத்துல கௌரவமே இருக்காது. ஏதாவது ஒரு அவப்பெயரை வாங்கி கொடுக்கும். அவப்பெயரினால் பூர்வீகத்தை விட்டு காலி செய்யக்கூடிய நிலை, வேலையும் அவ்வளவு சிரமப்படுத்தும். அதே சுக்கிரன், புதன், குரு இந்த 3ல் 1 தொடர்பு வென்றிருந்தால் கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த சனி பகவான் ஜாதகருக்கு கௌரவ பெயர் புகழை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? எல்லா அமைப்புகளிலுமே 29 வயதிற்கு பிறகுதான் சனி செயல்படும். அதற்கு முன்பு செயல்படுறது இல்லை. ஸ்தான பலத்தை பெற்றால் நல்ல குடும்பம், நிலையான வருமானம் இதெல்லாம் கொடுக்கும். சுக்கிர புதன் குரு தொடர்புல இருந்தா. இல்லை என்றால் ஜாதகரை சிரமப்படுத்தி குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கும். சுக்கிர புதன் குரு தொடர்புல இருந்தே ஆகணும். ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு 4, 5க்கு அதிபதி. உங்க ஜாதகத்துல உச்சம் பெற்ற சனி பகவான் இருக்கிறார். மறுபடியுமே லக்னத்துல சனி உச்சம் பெறுறது சுயநல எண்ணத்தை கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப சுயநலமாக ஒரு தந்திரவாதியாக திருடன் போன்ற அமைகள்லாம் கொடுக்கும். ஆனா இந்த சனி பகவானை புதன் சுக்கிரன், இந்த புதன் சுக்கிரன் தொடர்போட இருக்கு. அல்லது குருவும் இந்த இடத்துல குருவும் நன்மைதான். ஏன்னா வேலை அமைகளை கொடுப்பார். இந்த குரு சுக்கிர தொடர்புகள் புதனுடைய தொடர்புல இருந்துச்சுன்னா நேர்மையான மனிதன். சில பேர்லாம் கொண்ட கொள்கைக்காக கடைசி வரைக்கும் வைராக்கியமா இருப்பார்கள். கஷ்டப்படுறவங்களுக்காக எதையுமே பேசக்கூடிய நபரா இருப்பார். எங்க இந்த குரு சுக்கிர புதன் தொடர்போட தனித்து இருந்தா திருடன், நேர்மையா இருந்தா திருடனுக்கு நீதி கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமானாக மாற்றுவார். நேர்மைக்காக வாழ செய்வார். அப்போ இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னா சுக்கிர புதன் குரு தொடர்புல இருக்கணும். தொடர்பில் இருந்தாலும் தாமதமாக வீடு வாகனத்தை கொடுக்குது, தாமதமாக கௌரவ பெயர் புகழை கொடுக்குது. இந்த கிரகங்கள் தொடர்புல இல்லைன்னா ஜாதகர் சுகஸ்தானம், பொருளாதாரத்தில் சிரமப்படுகிறார், வீடு வாகன மனைக்கு சிரமப்படுகிறார், நல்ல ஒரு கௌரவ பெயர் புகழ் இல்லாமல் சிரமப்படுவார். இந்த புதன் சுக்கிரன் குரு தொடர்போட இருக்கிறது ஆதிபத்தியங்களிலே நிலைத்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும். அது போல விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னத்திற்கு 3, 4 மற்றும் 3, 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இந்த சனி பகவான் யோகம் பண்ணணும். ஆதிபத்திய யோகம், மறுபடியும் லென்த் வேண்டாம். ஆதிபத்திய யோகம்ன்றதுனால குருவோட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, இந்த 2 கிரக தொடர்பை சனி பெற்றே இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான். இல்லை என்றால் சிரமப்படுத்தும். என்னென்னலாம் சிரமப்படுத்தும்? 12ஆம் இடத்துல எதை ஒரு பேர்ல வாங்கினாலும் அதுக்கு மகிழ்ச்சி, ஒரு பெரிய வருமானம் இருக்காது, சிரமமா இருக்கும் 12ஆம் இடத்து சனி பகவான். அது போல 3, 4ல இருப்பது வீடு வாகன வசதி, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுல பெரும் சிரமத்தை கொடுத்துரும். அதே குரு சுக்கிர தொடர்புகளோட இருந்தா ஆதாயம், நிலைத்த ப்ராப்பர்ட்டி, நிலைத்த சொத்து, நிலைத்த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால வாழ்நாள் முழுக்க அனுபவம் லாபம் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி எல்லாம் குரு சுக்கிர தொடர்புல விருச்சகத்துக்கு கொடுக்கும். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 2, 3க்கு அதிபதி லாபத்துல இருக்கிறார். இங்க ஆட்சி பெற்ற சனி பகவான் என்ன பண்றாருன்னா தனுசு லக்னத்திற்கு ஸ்தான பலத்தை பெற்றால் தாமதமா குடும்பம் உருவாகுது, தாமதமா திருமணம். பிஃபோர் திருமணம் பண்ணா கண்டிப்பா மறு திருமணத்தை கொடுத்து விட்டு செல்வார். அதனால பிஃபோர் திருமணம் சாதகம் இருக்காது. குடும்பம் ஆரம்பத்துல ஸ்ட்ரகிளா இருக்கும். தனுசு லக்னம் தானே, 2க்கு அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்ப்பார். அது போல இந்த தனித்திருந்த கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஜாதகர் சந்திப்பார், கஷ்டங்களை சந்திப்பார். அதே இந்த குரு புதன் தொடர்புல இருந்தா ஆரம்பத்துல ஸ்ட்ரகிளா இருக்கும், பிற்பகுதியில ஆதாயம் இருக்கும். குடும்பம் உருவாவதுல தடை இருக்கும். குடும்பம் உருவானனும் செல்வம் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மகர லக்னத்துல அடுத்து ஜனவச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதி தான். லக்னாதிபதியா இருந்தாலுமே தனித்த நிலையிலே ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. எதுவா இருந்தாலும் தனித்த நிலை ஸ்தான பலம் பிரச்சனை தான். சனி தனித்து வலுத்து விட்டால் அந்த ஜாதகரை ரொம்ப வாழ்க்கையில சிரமப்படுத்திடும். ஒளி கிரகங்களுடைய தொடர்பு இருந்தா மட்டும்தான் யோகம். அந்த வகையில சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோடு புதன் சுக்கிரன், இது முதன்மையான படிநிலைகள்ல யோகம். அதற்கு அடுத்து குரு, முதன்மையில புதன் சுக்கிரன், அடுத்து குரு. இந்த தொடர்போடு இருந்தா லக்னாதிபதிக்கு இந்த புதன் சுக்கிர குரு தொடர்பை கிடைத்தால் நல்ல மனிதர், நல்ல ஒரு நேர்மையான கொள்கை கொண்டவரா இருக்கிறார். அதே சனிக்கு எந்த தொடர்புமே கிடைக்கல, மகர லக்னம் ரொம்ப சிரமம், வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துது, குடும்பத்தை தாமதப்படுத்துது, ஜாதகருக்கு அவப்பெயர்களையும் அவமானங்களையும் பெற்று தந்துவிடும். மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு தனித்து வலுப்பது யோகம் அல்ல. லக்னாதிபதி என்றாலும் கூட சமூகத்திலே பிரச்சனை கொடுக்குது. ஓகே, அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு எப்படி இருக்க வேண்டும்? கும்பலக்னத்திற்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் புதன், இந்த 3 கிரக தொடர்புல இருக்கணும். இந்த 3 கிரக தொடர்புல குரு சுக்கிர புதன் தொடர்புகளிலே ஜாதகத்தில் சனி பகவான் இருந்து விட்டால் யோகம், நல்ல பலன் உண்டு, நல்ல யோகங்கள் செய்கிறார், சனியினால் ஆதாயம் உண்டு. அப்படி இல்லை, ஒருவேளை அந்த மாதிரி ஆதிபத்தியங்கள்ல இல்லைன்னா வாழ்க்கையில அவ்வளவு சிரமம். உச்சம் பெற்ற கும்பலக்னத்துல பிறந்து லக்னாதிபதி உச்சம், ஜாதகர் எதுவுமே கிடைக்காது. வாழ்க்கையில ரொம்ப தாமதப்பட்டுதான் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்கணும். 12ல வலுக்கிறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை,
லக்னத்தில் இருக்கிறார்னா சுயநல பிரச்சனை, சுயநலத்தினால் பெரும் செல்வங்களையும் பெரும் கௌரவத்தையும் இழக்க நேரிடும். அப்போ கண்டிப்பா குரு சுக்கிர புதன் தொடர்புல இருக்கணும். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீன லக்னம், லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்று இருக்கிறார். நல்ல விஷயம், வெளிநாடு தூரதேசங்கள்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் தனித்து இருந்தா வெளியே போய் சிரமப்படுவீங்க. அது போல 12ஆம் இடத்துல சனி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும். சனி 11ல இருக்கிறார், லேட் ஆகும். திருமண காலதாமதம், காலதாமதமான திருமணம், காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும். இங்க புதனுடைய தொடர்பு, குருவனுடைய தொடர்பு பெரிய யோகம். புதன் குரு தொடர்புகள் யோகத்தை கொடுக்கும். 12க்கு அதிபதி என்பதனால் அடுத்தபடி நிலைகளை சுக்கரன். மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த யோகங்கள் செயல்படும். சனி, புதன், குரு, சுக்கரன் இந்த 3 தொடர்புல இருந்தே ஆகணும். இல்லை என்றால் திருமண சுபகாரியங்களை தாமதப்படுத்துது. இதுதான் ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் கொடுக்கிறது. ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவானை கண்டிப்பாக குரு சுக்கிர புதன் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பா சனி பகவான் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கிறார், ஜாதகரை கஷ்டப்படுத்துறார். அதனாலதான் ஒவ்வொரு 30 வருடங்களுக்கும் இந்த மகர ஆட்சி, மகர கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் வரக்கூடிய ஜாதகர்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமத்தை படுகிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில பொருளாதாரம் செல்வங்களை பெறுகிறார்கள். இது எப்படி 90களில் பிறந்தவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் என்ற திருமணம் ஆகல அப்படின்ற விதி இருக்கோ, இது ஒவ்வொரு 30 வருடங்களுக்கு நடக்கும். அதற்கு காரணம் இந்த மகரத்தில் கும்பத்தில் அடுத்தடுத்து ஆட்சி பெற்ற சனி பகவானே காரணம். ஓரளவுக்கு இப்ப ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்ன்றது புரிதல் இருக்கும். கண்டிப்பா ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் தனித்திருந்தால் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறார். கிரகங்கள் தொடர்பு, நாம் சொன்ன கிரக தொடர்பு இருந்தால் முதலில் கஷ்டத்தை கொடுத்து பிற்பகுதியிலே ஆதிபத்தியத்தை யோகம் பண்றார். அதுபோல் ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பல தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. தொழிலாகட்டும், வேலையாகட்டும், அத்தனையும் கடத்தப்படுதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.